ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். எம்ஜிஆர் முன்னாள் முதல்வரான எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே தன்னுடைய தோற்ற இமேஜுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. குறிப்பா அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த கருப்பு கண்ணாடி கூலிங் கிளாஸ், அதுக்கடுத்து அந்த தொப்பி, அதுக்கடுத்து பியூரான ஒயிட்டான அந்த ஷர்ட், அதாவது ஜிப்பான்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவத்தை வருவாரு. அதுக்கு முன்னாடி 50 வயசுக்கு முன்னாடி வரைக்குமே எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அந்த சுருள் சுருளான முடி இருந்தது, அதாவது இளமை காலம். அதுக்கப்புறமா 50 வயசுக்கு அப்புறமா வந்து அவருக்கு வந்து முடி கொட்டுறது இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா வந்து அஹ் இது மாதிரி அவர் வந்து காஸ்டியூமிக்கெல்லாம் மாறி இருக்காரு. எப்பவுமே ஒரு தேர்ட் பர்சன் அவங்க முன்னாடி வந்து எம்ஜிஆர் வந்து கரெக்டா அவரோட ட்ரெஸ்ஸிங் கோடுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எம்ஜிஆர்னா இப்படிதான் அந்த இமேஜோடவே வந்துகிட்டு இருந்தாரு. ஏன் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமே முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில வந்து சிகிச்சை பெற்று இருந்த டைம். அப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன் வந்து பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சி வந்து நல்லா ஆப்போசிட்டானவங்க வந்து பல இதுவெல்லாம் சொல்றாங்க. எம்ஜிஆர் அவர்கள் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு சொல்லிட்டு இந்த தேர்தலில் தான் சொல்றாங்க. என்னடனா எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடல்நல பாதிக்கப்பட்டிருந்த பொழுதும் வந்து அவர் வந்து அந்த டைம்ல கூட வந்து தன்னோட ட்ரெஸ்ஸிங் கோடுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த கருப்பு கண்ணாடியோட போட்டு ஒரு வீடியோ விட்டுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் பரவாயில்ல நல்லா உடல் நலத்தோட இருக்காரு சொல்லிட்டு அந்த வீடியோ விட்டு படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆருக்கு எப்பவுமே சின்ன வயசுல இருந்து தன்னோட அந்த உடல்ல வந்து கொஞ்சம் பாத்துக்கிறது, ஸ்விம்மிங் இது மாதிரிலாம் பண்றது இருந்துகிட்டு இருந்தது. அப்போ வந்து 1972 இந்த காலகட்டத்துல வந்து கான்ஸ்டபிள் ஜோசப் மற்றும் ஜேக்கப்னு சொல்லிட்டு 2 பேரோட வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நல்லா அந்த குளிச்சுட்டு வந்து ஒரு அழகிய ஒரு புகைப்படம் எடுத்திருக்காரு. அதுல வந்து எம்ஜிஆருக்கு வந்து அந்த முடியெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது வந்து தெரியும். இன்னைக்கு இருக்க தலைவர்கள் வந்து பல லீடர்ஸ் வந்து தன்னுடைய அந்த பாதுகாவலரெல்லாம் வந்து மதிக்கிறது கூட இல்லை. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் எப்பொழுதுமே அப்படி இருந்தது இல்லை. எல்லோருமே சாதாரண எளியவர்களோடவும் சாதாரண பாமர மக்களோடவும் தன்னுடைய அந்த அன்பையும், அதாலதான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த தேர்தலையுமே வந்து தோத்ததா சரித்திரம் இருந்ததே இல்லை. அப்படி அடுத்தடுத்து வெற்றியை கண்டவர் தான் எம்ஜிஆர் அவர்கள்.